கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2024 சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு, கிருபைகளோடு கூட நாம் காணும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இந்த ஆண்டு எல்லாவித நன்மைகளாலும் கர்த்தர் உங்களை முடிசூட்டுவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இன்றைய முத்து என்ற இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சிறிய தியானத்தை பார்க்குற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் எழுந்து ஆண்டவருக்காக மகிமையுள்ள சாட்சிகளாக வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாபிலோனிலே வளர்ந்த ஒரு யூத தலைவன் தான் இந்த செருபாபேல். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் பாபிலோனிலே 70 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்த காலத்தில் தேவன் அவர்களை 3 விதமாய் விடுதலையாக்கினார். 3 தலைவர்களின் தலைமையிலே விடுதலையாக்கினார். முதல் விடுதலையை செருபாபேலின் தலைமையிலே தான் ஆண்டவர் விடுவித்து கொண்டு செல்கிறார். முதல் கூட்டம் செருபாபேலின் தலைமையிலே புறப்பட்டார்கள். அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்காக புறப்பட்ட கூட்டம். 2வது கூட்டம் தான் எஸ்ராவின் தலைமையிலும், 3வது கூட்டம் நெகேமியாவின் தலைமையிலும் புறப்பட்டார்கள். செருபாபேலின் தலைமையில் புறப்பட்ட இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பு சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலை தன் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். 2வது செருபாபேலை உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். 3வது செருபாபேலே உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். 3 காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை பார்த்தும் சொல்லுகிறார். நீ என் ஊழியக்காரன். என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வேலையை செய்கிறவர்கள், அவருடைய பணிகளை செய்கிறவர்கள். இந்த ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியங்களை அவருடைய ஜனங்கள் செய்ய போகிறோம். அவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஊழியக்காரரோ ஊழியக்காரி இல்லையோ, முழு நேரமோ பகுதி நேரமோ எந்த நேரம் ஊழியம் செஞ்சாலும் சரி, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போறீங்க. எந்த விதத்திலாவது அவருடைய ஊழியத்துக்காக நீங்கள் உழைக்க போறீங்க. மறந்துடாதீங்க, அவருடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய அன்பை ருசித்தவர்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் தான். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்து அவருடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், அங்க வாசிக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். நாம் அவருடைய சொந்த ஜனம், அவருடைய பசுத்த ஜாதி என்று அங்கு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் தேவன் அந்தகார பாவ இருளிலிருந்து அவருடைய அன்பின் குமாரனாகிய அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டார். நம்ம அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அப்படின்னா நம்ம யாரு? அவருடைய ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தில் ஆரோன் குடும்பத்தில் உருவானாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து திரைச்சிலை கிழிக்கப்பட்ட போது நீங்களும் நானும் புதிய மார்க்கத்தின் வழியாய் கிருபாசன தண்டையில் சேர்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார் அல்லவா? இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஒரு ஆசாரியர் என்பதை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என்னால் முடிந்த நான் வேலையை உமக்காக செய்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. போன வருஷம் எந்த ஊழியத்திலும் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் ஊழியங்களிலே ஈடுபடுங்கள். அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஊழியம் செய்யுங்க. உங்கள் சபையோடு செய்யலாம், உங்கள் குழுக்களோடோ நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. நீங்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். முதலாவது சொல்லுகிறார், நீ என் ஊழியக்காரன். 2வது சொல்லுகிறார், அந்நாளில் சேர்த்து கொண்டேன். சேர்த்து கொண்டு ஆண்டவர் நம்மை அரவணைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்மளை வைக்க விரும்புகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். இந்த வருஷம் முழுவதும் தேவ பிரசனத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். அவரோடு கூட இருப்போம். அவருடைய பிரசனத்தை விரும்புவோம். அவருடைய பிரசனத்தை கெடுக்கிற எதையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க அவருடைய பிரசனத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவர் நம்மளை சேர்த்து கொண்டார் என்ற உணர்வோடு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா,
நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. உங்கள் வீடு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கட்டும், உங்கள் குடும்பம் அவர் பிரசன்னத்துக்குள்ளே இருக்கட்டும். நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. என்னை சேர்த்து கொண்ட ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிறத விட பாக்கியம் வேற என்னங்க இருக்கு? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அவருடைய மனமெல்லாம் நம்மை சேர்த்து கொள்வதிலே அதிக கவனமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிட்டீங்களா? அவருடைய மகிமையின் சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டீங்களா? ஒருவேளை இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி திரும்ப வருவோம். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள திரும்ப வருவோம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருவோம். அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். முதலாவது சொன்னார், என் ஊழியக்காரனே. இரண்டாவது சொன்னார், உன்னை சேர்த்து கொள்வேன். மூன்றாவது, நான் சேர்த்துக்கிட்டேன்னா உன்னை நான் முத்திர மோதிரமாக வைப்பேன். முத்திர மோதிரத்தினுடைய மேன்மை என்ன, மகிமை என்ன என்பதை இன்னைக்கு சாயங்காலம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நம்முடைய ஜெப மையத்தில் நம்ம அவங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் முத்திரை மோதிரத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? ராஜாவின் கையில் இருக்கிற அந்த முத்திர மோதிரம் எதை அவர் செய்ய நினைத்தாலும் அந்த மோதிரம் பேசும். அந்த மோதிரம் அங்கீகாரத்தின் அடையாளம். அந்த மோதிரம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கும் அபிஷேகத்திற்கும் அடையாளமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நம்மை முத்திரை போட்டவர் நம்மை ஒரு முத்திரை மோதிரமாக பயன்படுத்த விரும்புகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் அவருடைய முத்திரை மோதிரம். அவர் செய்ய நினைத்ததை உங்களை கொண்டு செய்வார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை முத்திர மோதிரமாக வச்சுருந்தா எவ்வளவு மேன்மை தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் முத்திரை மோதிரம். அவருடைய திட்டத்தை செய்கிறவங்க எல்லாரும் அவருடைய முத்திரை மோதிரங்களாக கர்த்தர் பயன்படுத்துவார். பார்வோன் தன் கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு தந்தார் அல்லவா? எவ்வளவு ஒரு மேன்மை. ஆமான் கிட்ட இருந்த மோதிரத்தை அவிழ்த்து மொர்தெகாய்கிட்ட கொடுத்தார் இல்லையா? அந்த முத்திர மோதிரம் நடந்து போகும்போதே அந்த நபருக்குள், ஒருவேளை அந்த நபர் சாதாரணமான இருக்கலாம், ஆனால் அவர் கையில் இருக்கிற முத்திர மோதிரம் அந்த ஆளை அடையாளமே வித்தியாசமாக வேறு மனிதனாக மாற்றிடும். உங்ககிட்ட அந்த முத்திரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷனும் தேவனுடைய முத்திரை மோதிரங்கள் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த வருஷம் முழுவதும் தேவனுக்காக, அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள தேவனை சேர்த்து கொண்டார் என்ற உணர்வோடு, தேவனுடைய வேலைக்காரன் என்ற உணர்வோடு ஆண்டவருக்காக வாழ்வோம். உங்கள் காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார். உங்கள் குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுப்பார். உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவார். இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் ஆகாய் 2:23 நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவோம். இதை கேட்குறவங்க தயவு செய்து இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வசன சவால் என்ற இந்த சவாலிலே இந்த வருஷம் கலந்துக்கோங்க. 365 நாளும் நான் மனப்பாடம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். மனப்பாடம் பண்ணுறதுல நம்ம குறைஞ்சிட மாட்டோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எனவே மனப்பாடம் பண்ணுங்க. உங்களை நான் அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். மனப்பாடம் பண்ணிட்டு கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் நான் மனப்பாடம் பண்ணிட்டுன்றதுக்கு அடையாளமாய் ஒரு தம்ஸ்அப் மாத்திரம் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நாங்கள் அதை குறித்து கொள்வோம். அட்டண்டன்ஸ் போடுறோம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவங்களை தியானிக்க உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய வேலைக்காரலாய் ஊழியக்காரலாய் பார்க்கிறீர். எங்களை சேர்த்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறீர். இந்த மேன்மையான அனுபவங்களை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்களோடு தொடர்ந்து ஓட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். எங்களை வழி நடத்தும். இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேலையை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னத்துக்குள் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பயன்படுத்துகிற அந்த முத்திரை மோதிரங்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் பேசும். இந்த மாதத்துக்குரிய எல்லா கிருபைகளையும், இந்த வருஷத்திலே எல்லா நன்மைகளையும் தமது பிள்ளைகள் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வார்களாக. பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதிகள் சுகக்கேடுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து நடத்தும். மகிமைப்படும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் மாலை 5 மணிக்கு நம்முடைய விருகம்பாக்கம் அலுவலகத்தில் பேர்சபா ஜெப மையத்தில்
நம்முடைய புது வருட ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும். உங்களை எல்லாரையும் குடும்பமாக அழைக்கிறேன். ஃபேமிலியாக வாங்க. உங்களை எல்லாரையும் நேரடியாய் பார்க்க விரும்புகிறோம். எனவே வாங்க. சரியாக 8 மணிக்குள்ளே கூட்டம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வாருங்கள். உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு சில புது வருஷ கிஃப்ட்ஸை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.